முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாபிலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நாளை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. கேப்பாபிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழிட காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் காணப்படுகின்றன. குறித்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை அப்பகுதி மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். நாளை இடம்பெறவுள்ள கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கேப்பாபிலவு மக்களுடைய கோரிக்கையானது நியாயமான ஒரு முக்கியமான அம்சத்திலே அடங்கிய ஒரு கோரிக்கை. இன்று யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் கடந்த பின்னும் அவர்களுடைய பூர்வீக காணிகள் இன்று வரையாலும் இராணுவத்தாலேயும் சரி, பாதுகாப்பு அமைச்சாலையும் சரி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் இந்த பூர்வீக காணிக்காக 17 வருடங்களாக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு இன்று மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிந்தியுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சிங்கள மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனை இடம்பெற்றிருந்தால் பாதுகாப்பு அமைச்சு பொறுத்து கொண்டிருந்திருக்குமா? ஆகையால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. அவர்களுடைய தங்களுடைய பூமியில் சுதந்திரமாக தங்களுடைய விவசாய நடவடிக்கையை செய்து வாழ்வதற்கான வழியை கேட்கின்றார்கள். தயவு செய்து இந்த அரசாங்கம் என்றாலும் இந்த மக்களுடைய கோரிக்கையை கரிசனையில் கொண்டு இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றது எங்களுடைய அபிலாசையாக இருக்கின்றது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரே விடயத்தை கேட்கின்றோம். இந்த மூன்றின மக்களும் இங்கு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய உரிமைகள் அவர்களுக்கு மறுக்கப்படுகின்றது. இங்கே தயவு செய்து வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் அனைத்தையும் விடுவித்து அவர்களுடைய காணிகளை அவர்களிடம் கையளிப்பதனூடாக இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதனை நான் இந்த இடத்திலே ஆணித்தனமாகவும் உறுதியாகவும் நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். 59.5 ஏக்கர் காணிகள் எங்களுடைய பூர்வீக மக்களுடைய காணிகள். அவர்கள் இராணுவ நிலையிலிருந்து அருகில் இருக்கும் நிலங்களுக்கு மாற்ற கோரி மட்டுமே எங்களுடைய நியாயமான கோரிக்கை உள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான குந்தகங்களும் விளைவிக்காமல் இந்நிலங்களை இராணுவ நிலைகளை அருகில் இருக்கும் நிலங்களுக்கு மட்டுமே மாற்றுங்கள் என்று தார்மீக கோரிக்கையாக இந்த மக்கள் விடுத்து நிற்கின்றனர். எனவே இந்த தரவுகளை எந்த விதமான திரிவுகளுமின்றி ஜனாதிபதி அவர்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பதற்கு ஊடகங்களும் எங்களுடைய மக்களும் உதவி புரிய வேண்டும். அதேவேளை இம்மக்கள் 17 வருடங்களாக இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக போராடி கொண்டிருக்கின்றனர். இதுவரையில் எமக்கு எந்த விதமான தீர்வும் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு இனிமேல் வாக்குறுதி அரசியல், வலியுறுத்தல் அரசியல் எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு தற்போது உடனடியாக தேவையானது செயற்பாட்டு அரசியல் மட்டுமே. செயற்பாட்டு அரசியல் மூலம் உடனடியாக இந்த காணி விடுவித்து தருவதற்கு ஜனாதிபதி அவர்கள் தங்களுடைய மேலான கவனத்திற்கு எங்கள் கோரிக்கையை கொண்டு வந்து எங்களுடைய நில மீட்பிற்கு உடனடியாக ஆவண செய்யுமாறு தங்களை வேண்டி நிற்கின்றோம். அதேவேளை அனைத்து மக்களையும், அனைத்து கட்சிகளையும், அனைத்து மக்கள் சார் பிரதிநிதிகளையும், மக்கள் நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த இடத்தில் மிகப்பெரியதான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதற்காக வணிக அமைப்புகளும் மக்களும், அனைத்து கட்சி பிரதிநிதிகளும், மக்கள் பிரதிநிதிகளும், அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இந்த இடங்களுக்கு எமது இடத்திற்கு வந்து தங்களது மேலான ஆதரவை இப்பூர்வீக மக்களுக்கு தருவீர்கள் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அதேவேளை தயவன்புடன் உங்களை இவ்விடத்திற்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வருவதற்கு கோரி நிற்கின்றோம். இவ்வார்ப்பாட்டமானது 9 மணியிலிருந்து 12 மணி வரை மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் வந்து எங்களுக்குரிய குரலை தாங்களும் பலப்படுத்துமாறு தங்களை தாழ்மையுடன் பூர்வீக மக்கள் சார்பாக நான் வேண்டி நிற்கின்றேன்.